குருஜியோ நமக. தாம்பரம் திரு சுந்தரேசன் அவர்களுடைய ராகம் தானம் பல்லவி பேசி டாக்டர் என்.எஸ். லட்சுமி அவர்களுடைய அமிர்த விழாக்குடன் ஆரம்பமாகின்றது. ஸ்ரீ குருபியோ நமக. இசை கலைஞர்களுக்கும் இசை ரசிகர்களுக்கும் மாதம் ஸ்ரீ குருஜி அவர்கள் அளித்து வருகின்ற நல்லதொரு விருந்தினை இன்று 19/7/2009 கீரவாணி ராகத்தில் நடக்க இருக்கக்கூடிய ராகம் தானம் பல்லவி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள கானநிதி தாசகலா ரத்னா ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட ஆஸ்தான வித்வான் தாம்பரம் ஸ்ரீ சுந்தரேசன் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஸ்ரீ வேதவியாச தபோவனம் சார்பாக வருக என்று வரவேற்கின்றேன். திரு சுந்தரேசன் அவர்கள் கலைமாமணி டி.கே. ஜெயராமன் அவர்களுடைய சிஷ்யர். அவர்களுடன் சேர்ந்து
100 கச்சேரிகளுக்கும் மேலாக பல இடங்களில் கச்சேரி செய்துள்ளார். நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்க நாற்கவியும் பாடும் பணியில் பணிக்கு அருள்வாள் பங்கையாசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே என்று கலைமகளை பிரார்த்தனை செய்ததின் பலன் கடல் போன்ற கரையற்ற இந்த கர்நாடக இசைத்துறையிலே 40 வருடங்களுக்கும் மேலான அனுபவம், பக்தர்களுக்கு கல்பவனமும் சகல விதமான சித்திகளை தருபவளும் மூக்ககளுக்கு வாக்கை அருளியவளும் வித்யா ரூபிணியுமான ஸ்ரீ கமலாம்பிகையின் அருள் பெற்ற தாம்பரம் ஸ்ரீ சுந்தரேசன் அவர்கள் தீட்சதரின் நவாகர்ண கிருத்திகளில் தனித்திறமை கொண்டவர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல சிஷ்யர்களை உருவாக்கியுள்ளார். தினமும் அந்தந்த நாளின் கிரகத்தை ஸ்மரித்தால் பாடினால் அந்த நாள் சுபமாக இருக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களின் அனுபவம், வாக்கு. அந்த ரீதியிலே ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதரால் அளிக்கப்பட்ட நவகிரக கீர்த்தனைகளிலும் பஞ்சலிங்க கீர்த்தனைகளிலும் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர். He is a very simple person with highest ideals. தன்னுடைய சிஷ்யர்களின் வளர்ச்சியையும் மேன்மையும் கண்டு சந்தோஷிப்பவர். உன் சரணல்லால் வேறு சரணில்லை என்று தீவிர பக்தி கொண்ட இசைஞானம் கொண்ட திருமதி சவர்மதி சுந்தரேசன் அவர்களையும் கானநிதி ராசகலரத்னா தாம்பரம் திரு சுந்தரேசன் அவர்களையும் இன்றைய ராகந்தானம் பண்ண நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வயலினிஸ்ட் திருச்செஞ்சி தன்னுடைய தாய் பிருந்தா வெங்கட்ராமன் அவர்களின் ஊக்கத்தினால் ஆலந்தூர் ஸ்ரீ நடராஜையர் அவர்களிடம் 7 வயதில் வயலின் கற்க ஆரம்பித்தார். கற்க ஆரம்பிக்கும் போது டீச்சருக்கோ ஸ்டூடெண்ட்டுக்கோ எந்த விதமான சிரமமும் இல்லை. ஏன்னா 3 வயதிலேருந்து நல்ல சுரஞானம் கொண்டவர். ஒரு லிரிக்கை கொடுத்தா அதில் என்ன சுரங்கிறத அனுசுரத்துடன் சொல்லக்கூடிய ஒரு வரத்தை பெற்றிருக்கிறார். He is a qualified professional. பல சீனியர் வித்வான்களுக்கு அக்காம்பனி செய்துள்ளார். யுவகலா பாரதி திரு சஞ்சீவ் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகிறது. மிருதங்கீஷ் கும்பகோணம் திரு ராமகிருஷ்ணன் 7 வருடங்கள் கும்பகோணம் ஸ்ரீ ராஜப்பா ஐயர் அவர்களிடமிருந்தும், பாலக்காடு ஸ்ரீ குஞ்சுமணி, பள்ளத்தூர் திரு சி லக்ஷ்மணன், திருச்சூர் பரமேஸ்வரன் நம்பூதிரி அவர்களிடமிருந்து மிருதங்கம் பெற்று பல லீடிங் சபாயிகளிலும் பல லீடிங் வித்வான்களுக்கும் பெஸ்ட் மிருதங்க வித்வானாக விளங்கி வருகின்ற கும்பகோணம் திரு எம் ராமகிருஷ்ணன் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சி. கஞ்சிரா ஆர்டிஸ்ட் நிர்குணம் திரு சங்கர், கஞ்சிரா மாஸ்டர் ஸ்ரீ ஜி ஹரிசங்கர் அவர்களின் சிஷ்யர், ஆல் இந்தியா கிரேடட் ஆர்டிஸ்ட், ரிசமாலஜியில் எம்ஏ பட்டம் பெற்றவர், காஞ்சி மடத்தின் ஆஸ்தான வித்வானான கஞ்சிரா ஆர்டிஸ்ட் நிர்குணம் சங்கர் அவர்களை இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்து ரசிகர்களையும் இன்றைய ராகந்தானம் பண்ற நிகழ்ச்சிக்கு மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். ஸ்ரீ குருபியோ நமः. The foremost disciple of our Tambaram Sri Sundaresan, Mr. Vignesh, you are welcome for this program. I request all the rasikas to keep your mobile in silent mode.
சரி ஆரம்பிக்கு முன்னாடி நடுப்புற பேச முடியாது. ரெக்கார்ட் இப்போ முதல்ல சொல்கிறதா ரெக்கார்ட். இந்த ஏரியாவில் வந்து இந்த மாதிரி ராகண்டான் பள்ளிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம வேலை வியாச சமூகத்தை குறிஞ்சவர்கள் தொடர்ந்தாப்புல இப்போ நாளாக ராகண்டான் பள்ளி ஒரு 4 மாதம் நடந்துருக்கு. சத்தியாக கேட்கறதுக்கு வந்து கச்சேரியை விட ஜாஸ்தி கூட்டம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நவராத்திரி கச்சேரி கூட ஒரு வரதில்லை கூட்டம். ஆனால் ராகண்டான் பள்ளிக்கு நிறைய பேர் வரா. அப்படின்னா தான் இதில் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இப்போ தான் கிரியேட் ஆகிடுச்சு. இது தொடர்ந்தாப்புல என்ன நிறைய கச்சேரி கட்டோம்னா அந்த பள்ளியில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வரும். அதை வந்து சத்தியாக நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி யாரும் வந்து எந்த சவாலையும் சிட்டியில் ராகண்டான் பள்ளிக்குன்னு ஒரு சவால் நடத்துறதா எனக்கு தெரியல. எப்போவாவது உள்ள நடத்துவான். இந்த மாதிரி தொடர்ந்தாப்புல மாதம் அந்த ராகண்டான் பள்ளியை போட்டு நடத்துறதுக்கு நம்ம குறிஞ்சிதான். அவருக்கு எத்தனை வழியாக அவர் நம்மளுடைய காணிக்கை நமஸ்காரம் தெரிவிக்கலாம் போட்டு எல்லாருக்கும் பெருமையான விஷயம். அது இந்த ஏரியாவில் வந்து இவ்வளோ தூரம் சத்தியாக நடத்துறது கூட்டம் வரும்போது சந்தேகமாக இருந்தால் கூட இப்போ வர பிக்கப் ஆகிடுது. எல்லாருக்கும் சந்தோஷம். முடிஞ்சு ஏதாவது சொன்னாலும் இப்போ எல்லாருக்கும் இப்போ ஒரு அவேர்னஸ் வந்துருக்கு ராகண்டான் பள்ளியை பற்றி. இல்லை பாடலைன்னா கூட ஏன் பாடலைன்னு கேட்குற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்துருக்கு. கச்சேரியில் கூட நடுப்புற ராகண்டான் பள்ளி பாடணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகிடுது. அதனால் வெளியில் நம்ம சிட்டியில் போய் கச்சேரிக்கு போனால் கூட ராகண்டான் பள்ளி பாட மாட்டாலும் கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் ஏற்பட்டுருக்கு. அந்த ஏற்பட்டதுக்கு காரணம் நம்ம புரிஞ்சு தான். அதனால் அவருக்கு நம்மளுடைய வந்தனம் தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சத்தையாக நடத்துறதே எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணணும். இன்னும் நிறைய கட்சியில் ராகண்டான் நடக்க போகுது. அடுத்து எந்த லட்சுமி பாட போகிறேன் நம்ம சிஷியர் அதுக்கு வரணும். மாதம் எப்படி நீங்கள் வந்து கலந்து நிறைய பேர் வந்தால் இன்னும் நிறைய பேர் வரும். வந்தாலே நமக்கு பாடுறவளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். கேட்குற வழக்கம் நல்லா இருக்கும். நீங்கள் உங்கள் நாலேஜும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்.